இன்றைய தினத்தின் தேர்தல் சிறப்பு பகுதியான உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது நாகை மாவட்டம் சீர்காழி சட்டப்பேரவை தொகுதி. சீர்காழி சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தம் 2,92,163 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,46,186 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,45,976 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர். சீர்காழி தொகுதியை பொறுத்தவரை சீர்காழி தாலுகா, கொள்ளிடம் தாலுகா, வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சியைச் சேர்ந்த 84 வருவாய் கிராமங்கள், 28 மீனவ கிராமங்கள் உட்பட 280க்கும் அதிகமான கிராமங்களை உள்ளடக்கி இருக்கிறது. சீர்காழி தொகுதியில் விவசாயம், மீன்பிடி, பாய்முடைதல், பிரம்பு தொழில்கள் பிரதானமாக நடைபெறுகின்றன. காவிரி டெல்டா கடைமடை பகுதியான இங்கு நெல், கரும்பு சாகுபடி நடக்கிறது. தமிழிசையை பரப்பிய அருணாச்சல கபிராயர், முத்துத்தாண்டவர், மாரிமுத்து பிள்ளை ஆகியோர் பிறந்து வாழ்ந்த இடமும் குறிப்பிடத்தக்கவை. இது தவிர திருவெண்காடு, புதன்தலம், திருஞான சம்பந்தர் ஞானம் பெற்ற சட்டநாதர் ஆலயம், வைத்தீஸ்வரன் கோவில் என புண்ணிய தலங்களும் இங்கு உள்ளன. சீர்காழி சட்டப்பேரவை தொகுதியில் கட்சிகளின் பலம், பலவீனம் பற்றியும் தொகுதியின் எம்எல்ஏ குறித்தும் தற்போது பார்க்கலாம். சீர்காழி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவும் திமுகவும் சம பலத்துடன் இருக்கின்றன. இவ்விரு கட்சிகளும் தலா 4 முறை வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3 முறையும், பாட்டாளி மக்கள் கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. சீர்காழி தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக அதிமுகவை சேர்ந்த மா சக்தி இருக்கிறார். சீர்காழி தாலுகா எருக்கூரில் பிறந்த இவருக்கு வயது 40. MA மற்றும் PGL படித்தவர். 2010ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த சக்தி கொள்ளிடம் ஒன்றிய அதிமுக இணை செயலாளராக இருந்தார். பின்னர் மாவட்ட மகளிர் அணி செயலாளராக இருந்தார். தற்போது மாவட்ட மகளிர் அணி செயலாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளை இவர் வகித்து வருகிறார். சீர்காழி சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏ சொன்னது என்ன, செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன? தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எம்எல்ஏவின் விளக்கங்கள் என்ன? இப்போது பார்க்கலாம். கொள்ளிடத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் மருத்துவர்கள் போதிய அளவு இல்லை. அது மாதிரி நவீன கருவிகள் அங்கே கிடையாது. நாளுக்கு நாள் நோயாளிகள் பெருகிட்டு போகிறாங்களே ஒழிஞ்சு, ஆனால் அங்கே இடவசதிகள் பெருக்கப்படலை. போதிய மருத்துவர்கள் அதிகப்படுத்தலை. அங்கே நவீன கருவிகளை டாக்டர்களுக்கு செஞ்சு கொடுக்கல. ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளும் மருத்துவர்கள் போதிய அளவிற்கு இல்லை என்ற நிலைப்பாடு இருந்ததையும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய 3வது முறையான ஆட்சியிலே முழுமையாக நிறைவேற்றி அத்தனை மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு மருத்துவர் போதிய அளவுக்கு பணியமர்த்தப்பட்டு மருத்துவமனைகள்லாம் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் உப்பனாறு, கொள்ளிடம் போன்ற முக்கியமான அந்த ஆறுகள் உப்பளம், உப்பு தண்ணீர் மேலே ஏறி நிலம் பாழ்படுதுன்னு அவங்க தான் சொன்னாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் சில மாதங்களில் தடுப்பணை கட்டி கொடுப்பான்னு சொன்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா சேர்மன் சொன்னார், பாரதிங்கிற அதிமுக சேர்மன் சொன்னார். இதுவரைக்கும் அந்த தடுப்பணை கட்டி கொடுக்கப்படலை. விவசாய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆற்றுகளுடைய தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அறிவிப்பான சிறப்பான அறிவிப்பு டெல்டா மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட 1560 கோடி ரூபாய்க்கான அந்த சிறப்பு திட்டத்தின் மூலம் அந்த பணிக்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. தரங்கம்பாடி வரை சாலை அமைப்பதற்காக அதற்காக திட்டமிடப்பட்டு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பழையாற்றிலிருந்து சாலைகள் அமைக்கப்பட்டு திருமுல்லை வாசலிலே பாலம் ஒன்று, மேம்பாலம் ஒன்று கட்டி அந்த மேம்பாலம் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறதை ஒழிய இன்றைக்கு அதிமுக ஆட்சியால் அதனுடைய அணுகு சாலையும் போடப்படாமல் தரங்கை சாலை, இணைப்பு சாலை கிடைக்காமல் இருக்கிறது. நீண்ட நாள் கோரிக்கைகளாக இந்த ஆற்றை கடந்து கிராமத்துக்கு செல்லக்கூடிய 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்திலே புளியந்துறை புதுப்பட்டினம் பாலத்தை 5 கோடி ரூபாய்க்கும், வேட்டங்குடி ஜீவாநகர் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கின்ற பாலத்திற்கு 1.50 கோடி ரூபாவும், நாக்கிற்குப்பம் பாலமும், இருவக்கொல்லை பாலமும் கொடுத்திருக்கின்றார்கள்.